இதே காலகட்டத்தில் யமனையுடைய இன்னொரு பிரதேசத்தை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்புறாங்க. படை அனுப்பி யார் தலைமையில் அனுப்புறாங்கன்னா 2 பிரிவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. காலித் பின் வலீத் அவங்களுடைய தலைமையில ஒரு படையும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில ஒரு படையும் அனுப்புறாங்க. அனுப்பி என்ன சொல்றாங்க, நீங்க 2 பேரும் தனித்தனி குழு, அதே சமயம் நீங்க 2 பேரும் வேலை முடிச்சு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லீடு யாரு, காலித் கிடையாது அலி அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து குறைஷி ஒரு புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அதாவது அவங்க சொல்றாங்க, குறைஷிகளில் ஒரு மனிதர் மீது எனக்கு அன்பு அதிகம் இருந்தது, ஏனென்றால் என்னை போல் அவருக்கும் அலியை பிடிக்காது. அதாவது அவருக்கு அலியை பிடிக்காது புரைதா ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு, அவரை மாதிரியே இன்னொருத்தரும் அலியை வெறுக்கக்கூடியவர், அதனால அவரும் எனக்கு பிடிக்கும். யார் அவருன்னா காலித் பின் வலீத் தான். அலி இல்லைன்னா அவரும் வெறுக்கக்கூடியவர். இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, இவர் என்ன ஆப்ஷன்ல ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க, எந்த படையில வேணாலும் சேர்ந்துக்கலான்ட்டு. இவர் போய் இந்த படையில சேர்ந்துக்கிறார், காலித் பின் வலீதுடைய படையில. இவங்க போய் வெற்றி எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் வர்றாங்க, வர்ற வழியில அலி ரலியல்லாஹு படையும் ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆனோடனே இப்போ ஒட்டுமொத்தமா யார் லீடரு, அலி ரலியல்லாஹு லீடரு ஆனோடனே இவர் எரிச்சலாது, என்னடா இவருக்கு வேணாம் தான் போன மறுபடியும் இவர் கீழே நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றாங்க, கனிமத் வசூல் பண்ணது எல்லாமே கொண்டாங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு கொண்டாந்து பங்கு பிரிக்கும் போது ஒரு அடிமை, ஒரு உயர்ந்த ஒரு அடிமை, அது வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த அடிமை நம்ம பங்குல வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இவர் வராரு, ஒரு பிரிக்கிறார், பங்கு பிரிக்கிறாரு. பங்கு ஃபர்ஸ்ட் குமுஸ் பிரிப்பாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் 5ல் ஒரு பங்கு முதல்ல பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கனிமத் பங்கிடப்படும். அப்ப குமுஸ் ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க. அதுல இருந்து குமுஸ்ல இருந்து இவர் எடுத்து என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலிக்கு, அலியுடைய ஃபேமிலிக்கு, அப்புறம் அகீலுடைய ஃபேமிலி, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலிக்குள்ளேயே தனியா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப அதை எடுத்து குமுஸ் வந்து தனியா இவர் அந்த அடிமை இவருடைய பங்குக்கு அவர் எடுக்கிறார். எடுத்து வந்த உடனே காலித் பின் வலீத் பார்க்கிறார், பாருடா இவர் வந்து எப்படி வந்து இவர் மட்டும் உயர்ந்த ஒரு பொருளை, அதாவது உயர்ந்த ஒரு அடிமை வந்து இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, லெட்டர் எழுதுறாங்க ரசூலுல்லாஹ்க்கு. இவர் பாருங்க அவசரப்படுறாரு, எல்லாம் வந்து உங்ககிட்ட கொண்டாந்து குமுஸ் கொடுக்காம, அதாவது ரசூலுல்லாஹ் கையில கொண்டு போய் குமுஸ் கொடுக்காம அலி வந்து அங்கேயே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கோபமா ஒரு லெட்டர் போடுறேன். லெட்டர் போட்டோன்னா புரைதா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த லெட்டர் என்கிட்ட கொடு, நான் கொண்டு போறேன், அந்த லெட்டர் நான் தான் கொண்டு போவேன், நீ லெட்டர் என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு நேரா எடுத்துட்டு போறேன். லெட்டர் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அதை படிக்கிறேன். அவ்வளவு கடுமையான வாசகங்கள் அதுல எழுதி இருக்குது. அதை படிக்க படிக்க ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சி அப்படியே மாறிட்டு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அலிக்கு இதை தாண்டிய உரிமை இருக்கு, நீ வந்து அவர் எடுத்தது ரொம்ப கம்மி, அவர் உரிமை எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அவ்வளவு உரிமை அதுல இருக்கு அப்படின்னு. இது வந்து புகாரிலே இந்த ஹதீஸ் இருக்கு, 4349 4350 இந்த ஹதீஸ்ல இது இருக்கு. வேற கிதாப்னா கூட அறிவிப்பாளர் பிரச்சனை அது திரும்பிதிலே இருக்கு, எல்லா கிதாப்லயும் நிறைய கிதாப்ல இருக்கு. நசையில பாத்தீங்கன்னா இது டீட்டெயிலா இருக்கும், அகமதுல தான் இந்த டீட்டெயிலா இருக்கும், நான் அலியை வெறுக்கிறவனா இருந்தேன், காலித் பின் வலீத் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் அவர் கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலி மீது கோபம் கொள்ளாதே, அவர் எடுத்ததை விட அவருக்கு அதிக உரிமை உள்ளது. அப்புறம் சொல்லிட்டு கேட்கறாங்க, அவருடைய போக்க பாக்குறாங்க, ஆமா இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, அந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மைப்படுத்துறாரு. அவரு உண்மைப்படுத்தினா அவர் சொல்றாரு, நீ அலியை வெறுக்கிறியா, ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நீ அலியை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லியோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அப்படிங்கிறாங்க. புரைதாவே, நான் மூமின்களில் உயிரை விட அதிக உரிமை இல்லவன் இல்லையா கேட்கறாங்க, நான் வந்து உங்க எல்லாத்த விட உரிமை இல்லவன் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க இல்லாம இப்படி அப்படின்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் யாருக்கு தோழனோ அவருக்கு அலியும் தோழர், மன் குந்து மௌலாவும் அலியும் மௌலாவும் அப்படிங்கிறாங்க. இது யாரு வந்து என்னை தோழரா எடுத்துக்கணுமோ அவர் அலியும் நீங்க தோழரா நீங்க எடுத்துக்கணும், அலியை வெறுக்காதீர்கள், அவரை நேசியுங்கள், அவரின் நேசத்தை அதிகப்படுத்துங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் தெரியும் இந்த உம்மத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை யார் சால்வ் பண்ணுவா, யாரு பக்கம் இருந்தா சேஃபா இருக்க முடியும் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் உணர்ந்து இந்த உபதேசங்கள்லாம் பண்றாங்க. சும்மா அலியுடைய ஃபசீலத்தை மட்டும் சொல்றது இங்க நோக்கம் கிடையாது. சொல்லிட்டு சொல்றாங்க, நீ அலியை நேசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோ, அதை அதிகப்படுத்து, அப்படி நேசிக்கிறவனா இருந்தா அதை அதிகப்படுத்து. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, அதற்கு பின் எனக்கு மக்களிலேயே அலிதான் அதிகம் விருப்பமானவராக ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி அறிவிக்கிறவர் என்ன சொல்றாரு, அது ஒரு காலகட்டம் பாருங்க, இது வந்து பின்னாடி முஆவியாவுடைய காலகட்டம் இல்ல அதற்கு அப்புறமா இருக்கும். ஏன்னா அந்த நபி தோழருடைய மகன் சொல்றாரு, சத்தியமா இது எங்க அப்பாட்ட இருந்து நான் கேட்டேங்க, இதை ஏன் சொல்லணும்,
ஏன்னா நீ உட்டடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க விமர்சனம் வரும்போது தான் இதை நாம சொல்லுவோம். சத்தியமா நான் வந்து எங்க அப்பா வந்து சொன்னாரு, அதாவது அந்த சஹாபியோடைய மகன் இது சொல்றதா அது வருது.